ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி N4/KHM சேனல்ல திருமலை சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் பற்றி சேனல் ஃபாலோவர்ஸுக்கு இருக்கக்கூடிய காமனான டவுட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி இஷ்யூ பண்ணிடுவாங்க. டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணலாம். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூலை மாதத்துல இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதற்கு அதற்கான தரிசன டிக்கெட்டை ஏப்ரல் மாதத்திலே நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிக்கணும். சிலர் இந்த தரிசன டிக்கெட் நாங்க புக் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், நேரடியாக போய் இந்த தரிசன டிக்கெட்டை நம்ம வாங்க முடியுமா என்று கேட்கிறீங்க. அப்படி வாங்க முடியாது. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில நேரடியாக எங்கேயுமே ஆஃப்லைன்ல கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட் இலவச தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு சில ஃபாலோவர்ஸ் கேட்கிறீங்க, நாங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஆனா எங்கேயுமே பேமெண்ட் பேஜ் வரல, பேமெண்ட்டும் பண்ணல, நேரடியாக நம்ம திருமலை தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல அதற்குரிய பேமெண்ட் செய்யணுமா என்று கேட்கிறீங்க. பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய தரிசன டிக்கெட். சிலர் இந்த தரிசன டிக்கெட் நாங்க புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், அதற்கு பதிலாக எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அல்லது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்று வேறு தரிசன டிக்கெட்டுகள் இருக்கு. அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து சீனியர் சிட்டிசன் தரிசன நேரத்துல சீனியர் சிட்டிசன்ஸோடு சேர்ந்து நாங்க தரிசனத்திற்கு போக முடியுமா என்று கேட்கிறீங்க. அப்படி போக முடியாது. இந்த பர்டிகுலர் தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக பக்தர்களை அலோ பண்ணுவாங்களே தவிர்த்து வேறு தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் சீனியர் சிட்டிசன் தரிசன நேரத்துல போக முடியாது. சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரியில இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் டிடிடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் என்பவர்கள் 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். சில ஃபாலோவர்ஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்களுக்கு 65 வயது ஆகியிருக்கணுமா அல்லது தரிசன நாள் அன்று 65 வயது ஆகியிருந்தால் பரவாயில்லையா என்று கேட்கிறீங்க. அவங்களுடைய தரிசன நாள் அன்று அவங்களுக்கு 65 வயது இருக்க வேண்டும். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸினுடைய ஹெல்பர்ஸ் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸினுடைய ஹெல்பர்ஸ் அவங்களுடைய ஸ்பௌஸாக தான் இருக்கணும் என்று டிடிடி ரூல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ, ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ, ஸ்பௌஸ் டிராவல் பண்ண முடியாத பட்சத்திலேயோ அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு பதிலாக சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸை ஹெல்ப்பராக அழைச்சிட்டு வரலாம். ஆனால் அவர்களுடைய வயதும் கண்டிப்பாக 50 அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். பிளட் ரிலேட்டிவ்ஸ் என்பது மகன், மகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் 12 வயதிற்கு குறைவான அவங்களுடைய பேரன் பேத்திகளையோ அல்லது அவர்களுக்கு ஹெல்ப்பராக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளையோ அவர்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அழைச்சிட்டு வர முடியாது. அவங்கள அலோ பண்ண மாட்டாங்க. பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த 2 கேட்டகரியில தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. இந்த 2 தரிசன கேட்டகரியில டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுடைய ஹெல்பர்ஸுக்குமே எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதே போல ஹெல்பர்ஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். மகன், மகள், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, அம்மா, அப்பா, ஒய்ஃப், ஹஸ்பண்ட் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 2 கேட்டகரியில தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அவர்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அவங்களோடு எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வரலாம். அந்த 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் உங்களுடைய சொந்த குழந்தைகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர்த்து அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை இவங்களுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்கள தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வரும் பட்சத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி எடுத்துட்டு வரலாம். இந்த தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்வி, இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனமானது காலையில ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் அலோ பண்றாங்களா என்று கேட்கிறீங்க. அப்படி கிடையாது.
தினமுமே மதியம் 3 மணிக்கு மட்டும்தான் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனம் இருக்கு. காலை ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம் என்பது கிடையாது. இந்த தரிசன டிக்கெட் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் அவங்களுடைய ஹெல்பர்ஸுக்கும் சேர்த்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஹெல்பர்ஸை நீங்க அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோடு சேர்த்து அவங்களுக்கும் நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே ஹெல்பர்ஸை உங்களோடு நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். ஒரு நாளுக்கு இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பிளஸ் ஹெல்பர்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்ணிடுறாங்க. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்தன்று அந்த மெயின் கேட்டகரி ஆஃப் பீப்புளால வர முடியல, ஹெல்பர் நாங்க மட்டும் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து தரிசனத்திற்கு போகலாமா என்றால் போக முடியாது. மெயின் கேட்டகரி பீப்புள் இருந்தால் மட்டும்தான் ஹெல்பரை அவங்களோடு சேர்த்து தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. அதுவுமே நீங்க ஹெல்பருக்கு உங்களோடு சேர்த்து தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணிருக்கணும். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு உங்களுடைய தரிசன நாளில் இருந்து 90 நாட்கள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்க தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 90 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட்டை வைத்து நீங்க ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹெல்பருக்கும், அதாவது 2 பேருக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல நம்ம டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். ஹெல்பர் இல்லாமல் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த தரிசன டிக்கெட் புக் செய்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசனத்தன்று நாம தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட்டிங் ஹால். இந்த இடத்திற்கு வர்றதுக்கு 2 இடங்கள்ல இருந்து இலவச பேட்டரி கார் வசதிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராம்பைஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ET4 கேட், இந்த இடத்துல இருந்து பேட்டரி கார் வசதி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க பேட்டரி கார் ஏறினீங்கன்னா கோவில் கோபுரம் முன்னாடி வரைக்கும் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அங்கிருந்து வெயிட்டிங் ஹாலுக்கு நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும். அடுத்து பேட்டரி கார் கிடைக்கக்கூடிய இடம் SV மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய WQ4 கேட். இந்த இடத்துல இருந்தும் நமக்கு பேட்டரி கார் வசதிகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பேட்டரி கார் ஏறினீங்கன்னா வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்குமே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கேயுமே நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 2 இடங்கள்ல இருந்தும் காலை 11:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் பேட்டரி கார் வசதிகள் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் வெளியேயுமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெயிட்டிங் ஹால் உள்ளேயே நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணக்கூடிய இடமும் இருக்கும். அங்கேயே உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் அதே இடத்துல உங்களுடைய பொருட்களை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் முன்னாடியே செப்பல்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் கொடுத்திருக்காங்க. அங்கேயே உங்களுடைய செப்பல்ஸை நீங்க வச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் இதே இடத்துல இருந்தே நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஹால் உள்ளேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஹால்ல வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துல அன்றைய நாளினுடைய அன்னப்பிரசாதம் ஏதாவது ஒன்று அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணின்னு கொடுத்திருப்பாங்க. காலையில 11 மணில இருந்தே பக்தர்கள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லேட் ஆனாலும் நீங்க மேக்சிமம் 2 மணிக்குள்ள தரிசனத்திற்காக கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸாக்டா 3 மணிக்கு அந்த ஹால்ல இருந்து கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசன நேரத்துல இந்த தரிசன பக்தர்களை மட்டும்தான் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. மற்ற யாருமே கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே தரிசன கியூல நீங்க கடைசியாக இருக்கும் பட்சத்துல உங்களை பின்தொடர்ந்து மற்ற தரிசன டிக்கெட் பக்தர்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தரிசன பக்தர்கள் மட்டுமே கியூல போகக்கூடிய காரணத்தினால நீங்க கியூல பொறுமையா எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக போகலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது எப்போதும் போல துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த தரிசன கியூலயே நம்ம முன்னாடி நின்று இருக்கோம்னா மேக்சிமம் அரை மணி நேரத்துல இருந்து 35 நிமிடத்திற்குள்ளேயே நம்ம தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். நீங்க கியூல பின்னாடி இருந்தாலும் மேக்சிமம் 1 மணி நேரத்திற்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுடைய பொருட்களை நீங்க வெயிட்டிங் ஹால்ல டெபாசிட் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் அதே இடத்திற்கு போய் உங்களுடைய பொருட்களை கலெக்ட் பண்ண பிறகு அந்த வெயிட்டிங் ஹால் ஆப்போசிட்லயே லட்டு கவுண்டர் போறதுக்கான சைன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. லட்டு கவுண்டர் பில்டிங்ல இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்றே பிரத்யேகமாக 2 கவுண்டர்ஸ் டிடிடி அமைச்சிருக்காங்க. கவுண்டர் நம்பர் 3 அண்ட் கவுண்டர் நம்பர் 4. இந்த 2 இடங்கள்ல நீங்க போய் லட்டு வாங்கினீங்கன்னா
கூட்டம் இல்லாமல் வேகமாக லட்டுவும் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு சில குறிப்பிட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி, இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த கேட்டகரியில இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும் என்று டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில ஃபாலோவர்ஸ் சில குறிப்பிட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணலாமா என்று சேனல்ல கேட்குறீங்க. இதற்குரிய ஐடியா எனக்கு கிடையாது என்பதனால நீங்க டிடிடி ஹெல்ப்லைன் 155257 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் பற்றிய இன்னும் டீடைல்டு வீடியோ நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.